தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை சங்கீதம் 33 அதிகாரம் 20வது வசனம். அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் மாணவர். அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் மாணவர். இன்றைய நாட்களில் நான் பாதுகாப்போடு இருக்கிறேன், எனக்கு எவ்விதமான பிரச்சனையும் கிடையாது என்று கடவுளை மறந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவனாய் கர்த்தரை நம்பி அவரை தேடுகிறவன் வாழ்க்கை பாதுகாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு ஆற்றங்கரையில் உள்ள ஒரு வேப்ப மரத்தில் ஒரு மைனா கூடு கட்டி குஞ்சு பொரித்திருந்தது. ஒரு நாள் பலத்த காற்றுடன் மழை பெய்து கொண்டிருந்தது. ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. இதனால் மைனாவின் கூடும் சேதமடைய தொடங்கியது. உடனே குஞ்சுகளுக்கு பயம் கவ்விக் கொண்டது. அம்மா, இப்போ என்னமா செய்வது? நாங்கள் எல்லாம் ஆற்றில் விழுந்து விடுவோமோ? எங்களுக்கு பறக்க கூட தெரியாது என்று கண்ணீரோடு அந்த குஞ்சு சொன்னது. அதற்கு அந்த தாய் பறவை தனக்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, அப்படி சொல்லாதீர்கள், நம்மிடம் நம்பிக்கை இருக்கிறது, எந்த தடையாக வந்தாலும் கவலைப்படாதீர்கள், கடவுள் நிச்சயம் நம்மை காப்பாற்றுவார் என நம்பிக்கையோடு கூறியது. சிறிது நேரம் கழித்து மழை நின்றது. அந்த மைனாவும் அதன் குஞ்சுகளும் காப்பாற்றப்பட்டது. பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? உங்களின் நம்பிக்கையற்ற சூழ்நிலை மாற வேண்டுமென்றால் நீங்கள் தேவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் மாணவர் என்பதற்கேற்ப தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு துணையாகவும் உங்களுக்கு கேடகமாக இருந்து உங்களை நம்பிக்கையற்ற நிலையை மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.